ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மஹீஸ் ஹனி பஞ்ச். இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் கட்லெட் ஸ்ப்ரவுட்ஸ் போட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ப்ரெட்டோட கார்னர்ஸை கட் பண்ணி தோசைக்கல்ல போட்டு நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன், ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு பிரெட் க்ரம்ஸ் கிடச்சிடும். இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இது ஹோம்மேட் பிரெட் க்ரம்ஸ். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் டைட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கனாலும் டைட்டாக ஒரு ஏர் கண்டெய்னரில் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ முளைக்கட்டின பயிரும் சக்கரவள்ளி கிழங்கையும் குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். வேக வச்சு எடுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருக்கேன். முளைக்கட்டின பயிர் இது சக்கரவள்ளி கிழங்கையும் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தேவையான ஸ்பைஸ் ஐட்டம்ஸ் நான் வரமிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா மட்டும் சேர்த்துருக்கேன். இன்னும் என்னென்ன ஸ்பைசஸ் வேணுமோ அதையும் சேர்த்திக்கலாம். வெஜிடபிள்ஸ் வேணாலும் வெஜிடபிள்ஸ் சேர்த்திக்கலாம். கோதுமை மாவு கரைச்சி வச்சுருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் இருக்குது. இப்போது பேட்டிஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்கிற கட்லெட் எடுத்து பால்ஸ் எடுத்து கோதுமை மாவில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸ்லேயும் டிப் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இனி எடுத்து தோசைக்கல்ல போட்டு நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி நான் கீ போட்டிருக்கேன். உங்களுக்கு ஆயில் வேணால் ஆயில் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் கீ போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இவ்வளோ தான். சூப்பர் ஹெல்த்தி கட்லெட் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம்.